வல்லுனர் பார்வை. பல்துறை பகிர்வுகள், வல்லுனர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு VIT பண்பலை 90.8 வல்லுனர் பார்வை. வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8 VIT சமுதாய வானொலி. பணியிட பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியத்திற்கான உலக தினத்தில் VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியின் சிறப்பு வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில் நான் உங்கள் RJ டேனியல். இன்னைக்கு நம்மோட நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது VIT பல்கலைக்கழகத்தின் கட்டட பாதுகாப்பு அதிகாரி திரு கார்த்திக் ராஜ்குமார். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு அவர்கிட்ட நாம பணியிடங்களில் இருக்க வேண்டிய பாதுகாப்பு, வேலை செய்வர்களின் ஆரோக்கியம் தொடர்பான கேள்விகளை கேட்டு பதில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா பாதுகாப்புனா என்ன சார்? பாதுகாப்பு அது நீங்களே சொல்லிட்டீங்க. அது ஆங்கிலத்தில் சேஃப்டின்னு சொல்லுவோம், தமிழில் பாதுகாப்புன்னு சொல்லுவோம். பொதுவாக பாதுகாப்புங்கிற வார்த்தையை உச்சரிக்கும் போது நம்ம சின்ன வயசாக இருக்கும் போது பேரண்ட்ஸே பார்த்தீங்கன்னா பெற்றவங்களே விளையாட போகும்போது பாதுகாப்பாக போயிட்டு விளாண்டுட்டு வா, சேஃபாக இருக்கணும். நீங்கள் ஒரு ட்ராவலிங் பண்ணுறீங்கன்னா உங்கள் நண்பராக இருக்கட்டும், உறவினராக இருக்கட்டும், எல்லாருமே சேஃப் ஜேர்னி, டேக் கேர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டே இருக்கும். அதே வேலைக்கு வரும் பொழுது அது இன்னும் அதை பார்க்க வேண்டிய ப்ரையாரிட்டிங்கிறது ஒரு பர்சனை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ இந்த சேஃப்டிங்கிற வார்த்தை எப்பொழுதுமே வாழ்க்கையில் ஒரு பின்னப்பட்ட ஒரு விஷயம். ஸோ அது நம்மளை விட்டு போகாது. பாதுகாப்பு முன்னேற்பாடுகளில் இந்தியாவுக்கும் மற்ற நாட்டுக்கும் நடுவில் இருக்கிற வித்தியாசங்கள் என்னென்ன சார்? ஆக்சுவலி இந்தியா அண்டு அதர் கண்ட்ரிஸ் கம்பேர் பண்ணும்போது சேஃப்டி அதெல்லாம் நிறைய டிவேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் கல்ச்சர் வைஸ், அந்த ஒர்க்கிங் பிளேஸ், அந்த இண்டஸ்ட்ரி வைஸ், அந்த லேண்ட்ஸ்கேப் ஓரியன்டாக அதோட ரெகுலேஷன்ஸ் மாறும். நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி ரெகுலேஷன்ஸ் நிறையா இருக்குது. சம் ஃபாரின் கண்ட்ரிஸ் போயிட்டிங்கன்னா தே ஹேவ் அ ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன்ஸ். இப்போ அந்த இடத்துல ஃபைன் போடணும்னா தே வில் ஃபாலோ தி ஸ்ட்ரிக்ட் ஃபைன் ஆக்ட். பட் இந்தியான்னு வரும்போது அந்த இடத்துல ஃபைன் இம்பாக்ட் பண்ணால் நீங்கள் அதுக்கு முன்னாடி வார்னிங் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ப்ரோட்டோகால்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி ஆக்ட்னு சொல்லி 1948 தான் நடைமுறைப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் மைன் ஆக்ட் 1952, என்வரன்மெண்டல் ஆக்ட் 1986. இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷங்களுக்கும் நம்ம தேவைக்கு ஏற்ப அந்த ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதில் பாதுகாப்பு கொடுக்குறோம். இதே அப்ராடில் பார்த்தீங்கன்னா இப்போ USA எடுத்துக்கும். USAல பார்த்தீங்கன்னா OSHA, ஆக்கியூபேஷனல் சேஃப்டி ஹெல்த் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். அதே UK எடுத்துக்கலாம், ஹெல்த் சேஃப்டி அண்ட் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ ஒவ்வொரு நாடுக்கும் அதோட ரெகுலேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். பாதுகாப்பு நிலைகள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். கட்டுமான பணிகள், அந்த பணிகளின் போது பயன்படும் கருவிகள், பாதுகாப்பு உபகரணங்கள் பற்றி சொல்லுங்கள். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆக்டிவிட்டின்னு எடுத்துக்கிட்டோன்னா தே கம்மிங் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ். இப்போ இந்த ஊர் பர்சன்ஸ் தான் அங்கே ஒர்க் பண்ணுவாங்கன்னு கிடையாது. ஸோ அவங்க வர்றவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஒரு எஜுகேட்டடாக இருப்பாங்க, அன்எஜுகேட்டடாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் விடும்போது தேர் இஸ் ஆல்வேஸ் அ நார்ம்ஸ், ஏஜ் க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ பிலோ அண்டர் 18, above 58 இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ டேரெக்டாக உள்ள ஒரு ஒர்க்கில் வராங்கன்னா அவங்க டேரெக்டாக இன்வால்வ் பண்ணிட மாட்டோம். ஆஸ் அ சேஃப்டி பர்சனாக நாங்கள் அவங்களோட ஆதார் வெரிஃபிகேஷன், தென் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், அ பர்சன் இஸ் வெதர் ஃபிட் டு டூ அ ஜாப் இன்சைட் ஆர் நாட். ஸோ அவங்களோட ஃபிட்னஸ் இருக்கணும். அந்த ஃபிட்னஸில் என்னென்ன அடங்குன்னு பார்த்தீங்கன்னா வெதர் தே ஹேவ் அ பிபி, லோ பிபி, ஃபோபியா, ஹைட் ஒர்க் ஃபோபியா, ஐ விஷன் டெஸ்ட், இது மாதிரி விஷயங்கள்ல அடங்கும். ஸோ இவ்வளோ விஷயத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் we will go for HSC induction training. அந்த ட்ரைனிங்கில் நாங்கள் என்ன சொல்லுவோன்னா என்ன மாதிரியான ஒர்க் நீங்கள் பார்க்குறீங்க, இந்த லொக்கேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ அவங்க இந்த எல்லாத்துக்கும் அவர் ஆனதுக்கப்புறம் they will make a signature. Okay, we are accept the location of the job, what type of hazard is going to happen, we are going to obey the safety policies. ஸோ அந்த பர்சன் உள்ளார என்ட்ரி ஆகும்போது நாங்கள் PPs கொடுப்போம், பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட். அது ஷார்ட் ஃபார்மில் PPsன்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு அந்த PPsன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெல்மெட், ஜாக்கெட், சேஃப்டி ஷூ, இது மாதிரி 3 கொடுக்குறோம். ஆனால் ஒவ்வொரு வேலைக்கு தகுந்த மாதிரி PPs மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் வெல்டிங் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி லெதர் அப்ரான்ஸ் போடுறதா இருக்கட்டும், லெதர் ஜாக்கெட் போடுறதா இருக்கட்டும், ஃபேஸ் ஷீல்டு அதாவது காகிள்ஸ் போடுறதா இருக்கட்டும், பிளாக் காகிள்ஸ். அதே கிரைண்டிங் ஆக்டிவிட்டி பண்ணும்போது வேறு, பெயிண்டிங் ஆக்டிவிட்டி பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி PPs. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் அவங்களுக்கு PPs கொடுக்குறது. ஸோ PPsங்கிற ஒரே வேர்ட் இஸ் அ காமன் நேம். பட் அந்த PPs சூட்டபுளாக பார்த்து கொடுக்குறதுல we are safety persons are trained well. இந்த எமர்ஜென்சி ட்ரில்ஸ், ஃபயர் சேஃப்டி டெமோ பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இடத்துல எடுத்துக்கிட்டோன்னா மினிமம் 200 to 300 ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. Sometimes it goes more than 1,000 also, depending upon the project. So in my past experience, I've been working in oil and gas. So nearly 6,000 to 7,000 workers have been working. So அது மிகப்பெரிய ஒரு லொக்கேஷனில் ஒர்க் பண்ணும்போது அங்கே எமர்ஜென்சி ட்ரில்லுங்கிற ஒரு விஷயங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். அது என்ன மாதிரியான பர்பஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா every 3 months we used to conduct. So அதில் we can divide into subdivision like a fire drill, electrical emergency drill, height work drill. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் பிரிக்கலாம். ஸோ இப்போ இந்த எமர்ஜென்சி ட்ரில் பார்த்தீங்கன்னா we have conducted one drill. A person got electric shock, he have to act. அவருக்கு கீழே விழுவுறார், ஷாக் அடிச்சு. இப்போ அந்த ஷாக் அடித்து விழுறாருன்னா அதுக்கு முன்னாடி நாங்கள் அந்த பர்சனை ட்ராமா மாதிரி பண்ண சொல்லிடுவோம். யார் நடிக்க போகிறாங்களோ அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு பேசிடுவோம். செகண்ட் திங், நாங்கள் HR டிபார்ட்மெண்ட்டில் ஹெட்டில் இருக்கிறவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கிடுவோம். தென் ஹூ இஸ் தி ஓவரால் ப்ராஜெக்ட் இன்சார்ஜர், தென் சேஃப்டி மேனேஜர்,
இந்த 4 பர்சனை தவிர்த்து அங்கே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர் கூட அந்த விஷயம் தெரியாது. பிகாஸ் எமர்ஜென்சி ட்ரில் கண்டக்ட் பண்ணுறனால அங்கே இருக்க ஒர்க்கரோட அந்த சுச்சுவேஷன் பேனிக்கை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ அந்த பர்சன் ஷாக் அடித்து கீழே விழுகிறாருன்னா நாங்கள் உடனே அந்த விஷயம் வாக்கி டாக்கியில் ஃபுல்லாக வந்து கமாண்டிங் வரும். ஸோ நாங்கள் அந்த எமர்ஜென்சி ட்ரில் நடந்த ஸ்பாட்டுக்கு நாங்கள் போவோம். இப்போ அங்கே ஸ்பாட்டுக்கு போகும்போது அந்த பர்சன் வந்து ஹி மஸ்ட் பி ஆக்ட். மீன் வைல் சுற்றி இருக்க எல்லா ஒர்க்கரும் பார்த்தீங்கன்னா தே வில் ஷோ தேர் ரியல் ஃபேஸ். சம் பர்சன் தே நோ ஹவு டு ஹேண்டில் தி சுச்சுவேஷன், சம் பர்சன் டசன்ட் நோ, தே பிகம் வைலண்ட் அண்ட் தே வில் பி கம்பெனி மேலே கோவப்படுவாங்க. இப்படி இருக்குது, இந்த மாதிரி சேஃப்டி இல்லை. ஆனால் அவங்க சேஃப்டி ஃபாலோ பண்ண சொல்லியிருப்போம், பட் வைலேஷன் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு இந்த பர்சன் இஸ் வெரி குட் சொன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த ட்ரில்லுனே கண்டக்ட் பண்ணோம்னு நாங்கள் சொல்லுவோம். இதில் இன்னொரு விஷயம் நாங்கள் கற்றுக்கணும்னா, இப்போ ஃபயர் ட்ரில் இந்த மாதிரிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அசம்பிளி பாயிண்ட்னு ஒன்று வச்சுருப்போம். சப்போஸ் இப்போ ஃபயர் ஆகிடுச்சு, அந்த ட்ரில் ஆகணுன்னு எல்லா ஒர்க்கரும் அந்த இடத்துல ஷேட்டர் ஆகி போவாங்க. பட் தே ஹேவ் டு கேதர் இன் ஒன் பிளேஸ், தட் இஸ் கால் அசம்பிளி பாயிண்ட். அந்த பாயிண்ட்டில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா டிபிடி பேப்பர், டூல் பாக்ஸ் டைப், பிஃபோர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவோம், அந்த பேப்பர் நாங்கள் சிக்னேச்சர் வாங்கிடுவோம். இல்லை அதர்வைஸ் டைம் கீப்பர்ட்டு அந்த அட்டண்டன்ஸ் இதை எடுத்து வி வில் கால் அவுட் தி நேம்ஸ். சப்போஸ் இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் ட்ரில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரியலாக ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா உண்மையாகவே அது பயங்கர மோசமாக இருக்கும். அப்போ எல்லாருமே அவங்கவுங்க உயிருக்கு ஆபத்துக்காக ஓடுவாங்க. அப்போ நாங்கள் வந்து ட்ரைனிங்கில் என்ன பண்ணுவோம்னா எந்த பக்கம் காற்றடிக்குதோ அந்த பக்கம் போகக்கூடாது, ஆப்போசிட்டில் தான் போகணும். ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாமே ட்ரில்லில் சொல்லி கொடுப்போம். ஸோ எந்த பர்சன் நேம் இல்லையோ அவங்க தான் உள்ளார மாட்டியிருப்பாங்க. ஸோ ரெஸ்கியூ டீம் உள்ளார போயிட்டு அவங்கள கூப்பிட்டு வருவாங்க. ஸோ ட்ரில்லோட ப்ரோட்டோக்கால் இதை வந்து கண்டினியூஸாக எவ்ரி 3 months நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இதனால் என்ன ஆகும்னா ஒர்க்கர் தே வில் பி அவர். ஸோ திஸ் இஸ் தி ஹை ஸ்டாண்டர்ட் கம்பெனியில் இப்படிலாம் பண்ணுறாங்க. ஸோ ஒர்க்கர் ஆல்சோ வில் ஃபீல் ஹாப்பி. இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி கம்பெனி வில் டேக் கேர். என்னென்ன வகையான எமர்ஜென்சி ட்ரில்ஸ்லாம் இருக்குது சார்? ஆக்சுவலி இப்போ ட்ரில்லுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபயர் ட்ரில்க்கு, எர்த்துக்வேக் ட்ரில் இருக்குது, ஃப்ளட் ட்ரில் இருக்குது, ஈவன் சுனாமி அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, அப்புறம் ஹைட் ஒர்க் ட்ரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ரில் போய்கிட்டே இருக்கும். பட் உங்கள் லொக்கேஷன் உங்கள் ஜாபுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் ட்ரில் பண்ணணும். ஓகேங்களா? சப்போஸ் இப்போ வந்து எர்த்துக்வேக் ட்ரில், எர்த்துக்வேக் ட்ரில் இங்கே பண்ணுறோன்னா இங்கே அதுக்கான பர்பஸ் இல்லை அப்படின்னா அந்த ட்ரில் தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி நம்ம கம்பெனிக்கு நம்ம ஜாபுக்கு ஏற்ற மாதிரி நேச்சர் சூட்டபுளாக ட்ரில் பண்ணணும். பொதுவாக மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய பாதுகாப்பு பயிற்சிகள் என்னென்ன சார்? காமன் பீப்புளுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவுட் சைடில் பீப்புள் பார்த்திங்கன்னா இன்னும் அவங்க வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு சிலிண்டராக இருக்கட்டும், அந்த சிலிண்டரை எப்படி ஃபங்க்ஷனிங் பண்ணும். சப்போஸ் இன்கேஸ் அது ஃபயர் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அந்த சிலிண்டரை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பயம் வரும், எல்லாருமே வெளியே ஓடுவாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு இன்சிடென்ட் நடக்குது. என்னன்னா ஒரு பப்ளிக் ஏரியாவில் வந்து ஒரு சுவிட்ச் பாக்ஸ் வந்து ஃபயர் ஆகிடுச்சு. ஸோ நியர்பை ஒரு செக்யூரிட்டி பர்சன் இருக்காங்க. இப்போ அந்த இடத்துல ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருக்குது. இப்போ அந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இப்போ இதை பற்றி நான் நிறைய பேர்ட்ட கேட்பேன், அதை ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் என்னன்னு கேட்பேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க ரெட் கலரில் ஒரு சிலிண்டர் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? நெருப்பணைக்க யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த சிலிண்டர் பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்ம நினச்சதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிட முடியாது. ஆனால் மக்களுக்கு அது நெருப்பு அணைக்க மட்டும் தான் யூஸ் பண்ண தெரியும். ஆனால் எந்த மாதிரி நெருப்பு அணைக்க யூஸ் பண்ண தெரியும் தெரியாது. இப்போ அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, செக்யூரிட்டி டேரெக்டாக அந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் எடுத்து நெருப்பு அணைக்க போகிறார். இப்போ நீங்கள் பாயிண்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த இடத்துல ஒரு போலீஸ் பர்சன் இருக்கார். உடனே அந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் எடுத்து செக்யூரிட்டி போகும்போது அவர் பார்த்துட்டு அந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வாங்குறாரு. காரணம் அது வாட்டர் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபயருக்கு நீங்கள் வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணக்கூடாது. அது பண்ணியிருந்தாருன்னா மிகப்பெரிய அசாடாக மாறி இருக்கும், அவருக்கே ஃபேட்டலிட்டி ஆகிருக்கும். உடனே அவர் போய்ட்டு ட்ரை பவுடர் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் எடுத்துகிட்டு வரார். ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இது என்ன மாதிரி எக்ஸாம்பிள்னா ஒரு பப்ளிக் அசஸ் ஏரியா தான். நீங்கள் ட்ரெயினில் பார்க்கலாம், மாலில் பார்க்கலாம். ஸோ பீப்புளுக்கு வந்து அந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் அவேர்னஸ் தேவை. அடுத்தது பார்த்திங்கன்னா ரோடு அவேர்னஸ். இந்த ரோட் டிராஃபிக்காக இருக்கட்டும், சிக்னலாக இருக்கட்டும், ஹவு டு டிரைவ் அ வெஹிக்கிள். இப்போ கண்டினியூஸாக நான் பார்க்கக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா மொபைல் யூஸ் பண்ணிகிட்டே பைக் ஓட்டுறது. சில பேர் இந்த கையில் மெசேஜ் பண்ணிக்கிட்டே ஓட்டுவாங்க, ஃபோன் பேசிகிட்டே ஓட்டுவாங்க. ஆனால் அது ஒரு கன்ஜஸ்டியான ரோடாக இருக்கும், ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்கும். ஒரு வழி கூட கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஹார்ன் அடித்தா அந்த ஒரு புரிதல் இல்லை, நம்ம வந்து தப்பு பண்ணுறோம், ஸோ வண்டியை நிப்பாட்டி தான் ஃபோன் பேசுங்கிற தாட்லாம் கிடையாது. நம்ம ஹார்ன் அடித்தா கூட அவங்க கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம மிஸ்டேக் பண்ண மாதிரி தான் இங்கே வந்து பிஹேவ் போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்கள், ஐ மீன் எல்லாரும் இல்லை, யாரெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறாங்களோ இதெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்து அவங்க கிளியர் பண்ணிக்கலாம். இந்த விஐடியில் என்னென்ன மாதிரியான சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ் நடைமுறைகள்லாம் இருக்குது சார்? இப்போ விஐடி இங்கே எடுத்துக்கிட்டோன்னா மோர் தென் 40,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அண்ட் ஃபேக்கல்ட்டி அண்ட் ஸ்டாஃப் வித் அ ஹியூஜ் நம்பர்ஸ். இப்போ இங்கே சேஃப்டின்னு எடுத்துக்கிட்டோன்னா இங்கே இருக்க இந்த மேனேஜ்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணுறது, அதாவது ஹவுஸ் கீப்பிங் சொல்லலாம், ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. ஏன்னா எங்கே பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸுங்கிறது இங்கே வந்து சூப்பராக இருக்கும், ஹை ஸ்டாண்டர்ட் லெவல். நீங்கள் வந்து எந்த இடத்துல ஒரு கார்பேஜ் பார்க்க முடியாது, எந்த இடத்துல ஒரு பிளாஸ்டிக் வேஸ்ட் ஒரு கார்னரில் பார்க்க முடியாது, ஈவன் த லீவ்ஸ் ஃபாலன் ஆன் தி கிரவுண்டில் பார்க்க முடியாது. தேர் இஸ் அ பர்ஃபெக்ட் டீம், தே ஆர் ஹேண்ட்லிங் எவ்ரி திங் இன் அ பர்ஃபெக்ட் மெயின்டெனன்ஸ். அது ஆஸ் வெல் அஸ் அ செக்யூரிட்டி டீம். இங்கே இருக்க நீங்கள் செக்யூரிட்டி டீம் பார்த்தீங்கன்னா காலேஜஸ்ன்னு பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ரேஷ் டிரைவிங் பண்ணிட்டு உள்ளார வரலாம்,
ஆனால் இங்கே அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ ரூல்ஸ் இஸ் அ ரூல்ஸ் ஃபார் A to Z ஹியர். ஸோ இந்த பர்சனுக்காக அது வந்து ஃப்ரீ பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த விஷயத்தில் கரெக்டாக இருப்பாங்க. அண்ட் தேர்ட் திங், unknown பர்சன் இங்கே என்ட்ரி ஆக முடியாது. They have to get a like a ID card. So only when we VITs persons have ID card, they are allowed inside. Even an unknown vehicle can't enter here. They have to get a permission sticker from our security department. Then they will give a sticker on the vehicle. அதுக்கப்புறம் தான் உள்ளார வர முடியும். ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக் திங்காக நான் சொல்கிறேன். ஆனால் இன்டெப்த்தாக போனோன்னா இப்போ உள்ளார கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி போயிட்டுருக்கு. இப்போ உள்ளார கன்ஸ்ட்ரக்ஷன் போது நியர்லி ஒரு 1000+ ஒர்க்கர்ஸ் ஆர் கம்மிங் அண்ட் கோயிங் இன்சைட் working. So more than companies are working doing construction. இப்போ அவங்களையும் உள்ளார வரும்போது we cannot give a randomly okay you can come and enter, you can go அப்படின்னு சொல்ல முடியாது. அந்தந்த கம்பெனிக்கு அவங்களுக்கு ஐடி கார்டு கொடுத்து as a VIT persons we will be verifying everything is perfect, then we are allowing inside. As I am a safety person here, நான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்க எல்லா ஒர்க்கருக்கும் ஏஜ் க்ரைட்டீரியா ப்ராப்பராக இருக்கா, அவங்க டாக்குமெண்டேஷன் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்களா, they are obeying the VIT policy, the drinking water, even the waste management, அங்கே கன்ஸ்ட்ரக்ஷனில் வர குப்பைகளாக இருக்கட்டும், இங்கே இருக்க குப்பைகளாக இருக்கட்டும் கரெக்டாக செக்ரிகேட் பண்ணி அனுப்புகிறாங்களா, இது எல்லாமே நம்ம VITயில் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இதில் எந்த விஷயத்துலையும் நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறல. ஸோ சேஃப்டி இஸ் அ வெல் குட் ஸ்டாண்டர்ட் இன் VIT. இப்போ வந்து கட்டட வேலைக்கு வந்து ஒருத்தர் போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்களை மனசில் வச்சுக்கணும்? இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிக்கு ஒருத்தர் வராரு. ஸோ அவர் மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அவரை நம்பி ஒரு ஃபேமிலி இருக்குது ஒன்று. ரெண்டாவது, அவர் ஃபேமிலியே இல்லை ஒரு பேச்சுலர் பர்சனாக இருந்தால் கூட தான் ஒரு வேலைக்கு வரோன்னா அந்த கம்பெனியில் உள்ள ரூல்ஸ் அண்ட் பாலிசியை கரெக்டாக ஃபாலோ பண்ண அவர் பழகிருக்கணும். ஸோ இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே. இப்போ வந்துட்டு இப்போ நான் பாஸ் கம்பெனியில் வேலை பார்க்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா தே டசன் யூஸ் டு வேர் அ ஷூ. நாங்கள் ஷூ கொடுத்துருப்போம், சேஃப்டி ஷூஸ். இப்போ அந்த ஷூ அவர் போட்டிருக்க மாட்டார். ஏன்னு கேட்டால் அதுக்கு அவர் சொல்ல ரீசன் என்ன, காலில் அடிபட்டிருக்கு அன்னுவார். பட் ஏன் அதை நான் கேட்கும் போது அவருக்கு அடிபட்டிருக்காது, பட் ஹீ டசன்ட் லைக் டு வேர் தட் ஷூ. பிகாஸ் ஏன்னா சேஃப்டி ஷூ வந்து உங்களுக்கு வெயிட்டாக இருக்கும். நியர்லி 1 ton வெயிட்டை நீங்கள் ஒரு லோடு மேலே ஷூ மேலே விழுந்தால் ஃப்ரண்ட்டில் இருக்க வந்து அலுமினியம் டோ அது உங்களே தாங்கும். ஸோ அதனால் உங்கள் டோ ப்ரொடெக்ட் ஆகும். ஸோ அப்படிப்பட்ட சேஃப்டி ஷோ அவர் போட மாட்டார், பிகாஸ் இட்ஸ் பிகம் வெயிட். இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் அதே சேம் பர்சன் அப்ராட் இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு போனோன்னா அங்கே வந்து அந்த ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, தே ஹவ் மிஸ்யூசிங் சம் கேப்ஸ். அதாவது கொஞ்சம் ஸ்ட்ராங் பெனால்ட்டி ஸ்ட்ராங் கண்டிஷன் ஆஃப் சேஃப்டி இங்கே பார்க்குறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக தான் இருக்குது. ஒரு பணியிட பாதுகாப்பு அதிகாரியாக ஆகணும்னா ஒருத்தருக்கு என்னென்ன தகுதிகள்லாம் வேணும்? உடல் ரீதியாகவோ இல்லை மன ரீதியாகவோ ஏதாவது தடைகள் ஏதாச்சும் ரெஸ்ட்ரிக்ஷன் ஏதாச்சும் இருக்குங்களா? இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ சேஃப்டின்னு எடுத்துக்கிட்டோன்னா இட்ஸ் லைக் அ போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஓகேங்களா? ஸோ ஒரு போலீஸ் பர்சன் ஒரு மிலிட்ரிக்கு போகிறான்னா தே நீட் டு ஹேவ் அ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வெரி ப்ராப்பர்லி. ஸோ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒர்க்கர்ஸுக்கே வந்து நாங்கள் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் பார்க்குறோம். அவனை ஹைட்டில் வேலை பார்த்தா ஃபோபியா இருக்குது அப்படின்னு சொல்லி மேலே போய் அவனை அனுப்பிச்சி விட்டானா, அவன் மேலே போய் ஒரு ஃபெயிண்டாக கீழே விழுந்தானா மிகப்பெரிய இஷ்யூ. அதே பர்சன்னு லோ பிபி இருக்குது, சம்திங் ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ் இருந்தானா அவனுக்கு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு இஸ் மோஸ்ட் சேலஞ்சபிள். ஸோ வி cannot predict it. சப்போஸ் இப்போ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரினா they will be going in a one corner, they will do one job, they will come out. But construction is they have to go top to top as far as the building rises. இது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுறது ஒரு சேஃப்டி பர்சன். அப்போ அந்த பர்சன் வந்து ஃபிட்டாக இருக்கணும், ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த பர்சன் வந்து ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியமானது. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ சேஃப்டி ஃபிட்னஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்த குவாலிஃபிகேஷன்ஸ். இப்போ குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டோன்னா சேஃப்டியில் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டிப்ளமா ஃபயர் சேஃப்டி இருக்குது, 1 year கோர்சஸ் இருக்குது. எம்இ இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி, இன்ஜினியரிங் பிஇ முடிச்சிருங்க எம்இ பண்ணலாம். அதுக்கு யூகே சர்டிஃபிகேட் அந்த மாதிரி நிபோஷஸ் இருக்குது, ஓஷாஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ இதை மாதிரி நீங்கள் சர்டிஃபிகேட் முடிச்சிங்கன்னா யூ ஆல்சோ பிகம் அ சேஃப்டி பர்சன். ஆஸ் அ சேஃப்டி பர்சன் நீங்கள் ஒரு எஜுகேஷன் முடிச்சு நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க. நவ் யூ ஹாவ் அ காட் அ சைட். இப்போ நீங்கள் சைட்டில் ஒரு என்ட்ரி ஆகும்போது we cannot implement A to Z அப்படியே புக்கில் இருக்கிறத நீங்கள் அங்கே போய் பண்ண முடியாது. ரீசன் என்னென்னா, ஒர்க்கர்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் மென்டாலிட்டி. நீங்கள் அவங்ககிட்ட போயிட்டு இந்த ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ண, இப்படி தான் இருக்கணும், இது இல்லைனா அப்படின்னு சொன்னீங்கன்னா இட் வில் பி பர்ஸ்ட் பேக் டு யூ. ஸோ சேஃப்டி பர்சனுக்கு ப்ராக்டிக்கல் மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். சில பேருக்கு வந்து ஸ்மூத்தாக சொல்லணும், சில பேருக்கு வந்து அதை புரிய வைக்கிற மாதிரி ப்ரெசன்டேஷன் போட்டு காட்டணும், சில பேருக்கு ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் போட்டு ஃபைன் போடணும். ஸோ எப்படி நம்மளோட விஷயம் என்னென்னா சேஃப்டி அச்சீவ் பண்ணணும். அந்த அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன்ட்டை எப்படி அப்ரோச் பண்ண அச்சீவ் ஆகுமோ அதை நம்ம கொண்டு போகணும். ஆஸ் வெல் அஸ் மேனேஜ்மெண்ட்டோட மென்டாலிட்டி. ஐ எம் நாட் ஸ்பீக்கிங் அபவுட் ஹியர். எவ்ரி திங் தே நீட் அ ப்ராஃபிட். ஸோ சேஃப்டின்னு வரும்போது வாலண்டியர் ஆர்கனைசேஷன் மாதிரி. ஸோ நீங்கள் ஒர்க்கருக்கு வந்து பிபிஸ் வாங்குறதா இருக்கட்டும், அதுக்கு சேஃப்டி நெட் வாங்குறதா இருக்கட்டும், சேஃப்டி பெல்ட் வாங்குறதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு பட்ஜெட்டான அமௌண்ட் ஆகும். மேனேஜ்மெண்ட் என்ன நினைக்கும்னா, தே டோன்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட் டூ ஹெவி மணி அக்கார்டிங் ஹியர். இது மாதிரி இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணுமான்னு. பட் அந்த மேனேஜ்மெண்ட் எடுத்து நம்ம புரிய வைக்க வேண்டிய சேஃப்டி பர்சனோட ரீசனாக இருக்கும்.
ஏன்னா இந்த மாதிரி ஒர்க்கர் இருக்காங்க, இவங்களுக்கு இப்படி ஆச்சுன்னா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இதை கொடுக்குற நேரத்தில் ஈவன் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் தமிழ்நாடு த லேபர் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, தே ஆல்சோ யூஸ் டு விசிட் அ ரேண்டம் விசிட் தி சைட். ஸோ தே ஆல்சோ கண்ட்ரோலிங் அஸ் அ சேஃப்டி பர்சன் நம்மளும் சைட்டை கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸோ அப்படியே அந்த சைட்டை வந்து நம்ம சேஃப்கார்ட் பண்ணி வைக்கிறோம். இப்போ நான் வந்து இந்த பணியிட பாதுகாப்பு துறையில் புதுசாக சேரணும்னு ஆசைப்பட்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு வந்து எது மாதிரியான பயிற்சிகள் வந்து கொடுப்பீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சைட்டில் வந்து ஒரு ஸ்டாஃப் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அந்த ஸ்டாஃபுக்கு வந்து நாங்கள் என்ன மாதிரி பயிற்சி கொடுப்போம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் HSE இண்டக்ஷன் சொல்லுவோம். ஸோ ஹெல்த் சேஃப்டி அண்ட் என்வாயர்மெண்ட் இண்டக்ஷன். அந்த இண்டக்ஷனில் என்ன மாதிரியான சைட் இது, எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க, ஹூ இஸ் தி ஹையர் அத்தாரிட்டி, வேர் இஸ் தி ட்ரிங்கிங் வாட்டர், வேர் இஸ் தி ரெஸ்ட் ரூம் அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயிலையும் ஒரு A to Z எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இது முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ அந்த ஸ்டாஃபுக்கு பார்த்தீங்கன்னா he will be having a control of 10 workers 20 workers depending upon their job. இப்போ அந்த ஸ்டாஃபுக்கு பெர்மிட் ட்ரைனிங் நாங்கள் ஒன்று கொடுப்போம். ஸோ எந்த ஒர்க் பண்ணாலுமே அதுக்கு வந்து PTW பெர்மிட் டு ஒர்க் சிஸ்டம் அண்டரில் பெர்மிட் எடுக்கணும். அவங்க வந்து ஒரு 10 ஒர்க்கர் வச்சு ஒர்க் பண்ணாலும் சரி, 2 ஒர்க்கர் வச்சு ஒர்க் பண்ணாலும் சரி, 200 ஒர்க்கர் பண்ணாலும் சரி, பெர்மிட் இஸ் அ மஸ்ட். ஸோ அந்த பெர்மிட்னா என்ன, அதோட அவேர்னஸ் என்ன, அது எவ்வளோ நான் எப்படி எடுக்கணும், எப்படி அப்ளை பண்ணணும், ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஸ்டாஃபுக்கு நாங்கள் பண்ணுவோம் ட்ரைனிங் கொடுக்குறது. செகண்ட் திங் பிஹேவியர் சேஃப்டி. இப்போ ஒர்க்கர் இருக்காங்க, அந்த ஒர்க்கருக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஸோ தே வில் பி எஜுகேட்டட் வில் பி தேர், நான் எஜுகேட்டட் வில் பி தேர், சம் பர்சன் வில் பி மோர் அரகன்ட். ஸோ இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நீங்கள் பிஹேவியர்னால் இப்போ ஒரு ஸ்டாஃபாக இருக்கிறவர் அவர் எப்படி அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணி பேசணும். சப்போஸ் இவர் ஒரு ஒர்க் சொல்கிறாருன்னா இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க திரும்பி பேசுவாங்க. சில ஒர்க்கர் வந்து அதை கேட்டுக்குவாங்க. சம்டைம்ஸ் ஸ்டாஃப் வில் பி மிஸ்பிஹேவிங் டு தி ஒர்க்கர், தே ஹேவ் அ சுப்பீரியர் பவர், தே வில் தாட். அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் சொல்லிட்டேன்ல, நான் சொன்னால் நீ செய்யணும், இல்லைனா வேலையை விட்டு அனுப்பிச்சிருவேன். ஸோ தே வில் பி யூசிங் தி ராங் பவர் ஆஸ் வெல் அஸ் ஒர்க்கர் ஆல்சோ அதுமாதிரி பண்ணுவாங்க. இதை எப்படி கண்ட்ரோல் பண்ண பிஹேவியர் சேஃப்டியை பற்றி நாங்கள் சொல்லுவோம். இதில் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். என்னோடய பாஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா நைட் டியூட்டி நடக்குது கன்ஸ்ட்ரக்ஷனில். ஸோ ஸ்டாஃப் ஆக்சுவலி ஒன் இன்சார்ஜர் ஒன் சூப்பர்வைசர் இஸ் தர். ஸோ அது வந்து ஆயில் அண்ட் கேஸ், இது அப்ராடு. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு நியர்லி 25 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அதில் நியர்லி 10 ஒர்க்கர்ஸை வந்து அவங்க ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணுறாங்க. நைட்டு சமைச்ச சாப்பாடு எடுத்துகிட்டு வர சொல்கிறதா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து அப்யூஸில் திட்டுறதா இருக்கட்டும். ஸோ ஒர்க்கர் ஒரு டைமில் ஃபெட்டப் ஆயிடுறாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த கோவம் வந்து அவங்களுக்கு அதிகமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, மேனேஜ்மெண்ட்டில் ரிப்போர்ட் பண்ணலை, இந்த மாதிரி ஸ்டாஃப் வந்து பிஹேவ் பண்ணுறாங்க. அந்த விஷயம் வந்து மோசமாகிறது எப்படி ஆகுதுன்னா, ஒரு நாள் நைட் அவங்க போகிறாங்க, திடீர்னு ரோட் பிளாக் பண்ணி அந்த ஒர்க்கர்ஸ் நிற்கிறாங்க. அப்போ ஒர்க்கர் நிற்கும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க, வெஹிக்கிள் நிப்பாட்டிட்டு இறங்கினோடனே கன் எடுத்து ஷூட் பண்ணிட்டாங்க. இது வந்து நடந்தது பாஸ்ட். இதில் கன் எடுத்து ஷூட் பண்ணும்போது அவங்க தாட் என்னென்னா, தே வாண்ட் டு கில் தி இன்சார்ஜர். பட் லக்கிலி அன்றைக்கி இன்சார்ஜர் வந்து வரல. ஸோ சூப்பர்வைசர் காட்ட புல்லட் வந்து ஒரு ஹிப்பில் ஆகிடுச்சு. பட் அதை சேவ் பண்ணிட்டோம். இப்போ இங்கே கவனிச்சிங்கன்னா அந்த ப்ரோட்டோக்கால் அந்த விஷயம் நடந்த விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு அடி ஸ்டேஜில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அது வந்து பிஹேவியரில் நடந்த ஒரு விஷயம். அது எங்கே வந்து எப்படியான ஒரு காசஸில் கொண்டு வந்து விட்ருக்கு. ஸோ இந்த பிஹேவியர் ட்ரைனிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இது இங்கேன்னு இல்லை, எல்லா ஒர்க்கிங் ஜோன்லேயும் இது கண்டிப்பாக அது இது பண்ணணும். ஸோ இது ஒரு ட்ரைனிங். அப்புறம் மிஷினரி ட்ரைனிங். ஒர்க்கருக்கு நாங்கள் எப்படி கொடுப்போம்னா, இப்போ கிரைண்டிங் மிஷின் யூஸ் பண்ணுவாங்க. சில நியூ கமர்ஸ் வருவாங்க, அவங்க என்னன்னா பொய் சொல்லுவாங்க. என்ன மாதிரி பொய் சொல்லுவாங்கன்னா, நான் வந்து லாஸ்ட் கம்பெனியில் நியர்லி 3 இயர்ஸ் நான் மிஷின் ஓட்டியிருக்கேன் சார். ஆனால் அவன் மிஷின் தொற்றுக்க கூட மாட்டான். அவனுக்கு ரீசன் என்னன்னா, இந்த ஜாப் விட்டா அவனுக்கு வேறு ஜாப் கிடைக்காது. ஸோ ஏதோ பொய் சொல்லியாவது ஒன்று வருவான். ஸோ அப்படிப்பட்ட ஆளை நாங்கள் டேட்டா மிஷின் ஓட்ட விட்டோம்னா he will be using wrongly. இப்போ அந்த கிரைண்டிங் மிஷின் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக ஃபிட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அது திரும்பி மூஞ்சில் ரிவர்ஸில் அடிச்சிடும். வெல்டிங் மிஷினாக இருக்கட்டும், ஈவன் க்ரெயின் ஆப்ரேட்டராக இருக்கட்டும், எல்லாமே ப்ராப்பராக ட்ரெயின் பர்சனாக இருக்கணும். அப்போ அதை நாங்கள் என்ன பண்ணுவோம், ட்ரைனிங் கொடுப்போம். ஸோ அந்த மிஷினை எப்படி யூஸ் பண்ணணும், அதனால் வர ஆபத்துகள் என்னென்ன வரும்னு சொல்லி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான். சேம் ஒன் பர்சன் பெஞ்ச் கட்டிங் மிஷின் சொல்லுவோம். அது வந்து பெரிய வீல் இருக்கும், அப்ரேஷன் வீல் வந்து அதில் ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணிவிட்டு கீழே வந்து ராடை வச்சு அவன் கட் பண்ணுவான். இதுதான் ரொட்டீன் ஒர்க். பட் வாட் ஹீ டன், அவன் போல்ட்டை ஒழுங்காக போடலை. இப்போ அவன் ஃபுல் வெயிட்டை கொடுத்து அதில் ஃபுல்லாக கட் பண்ணுறான். கட் பண்ணும்போது அந்த வீல் ஷேக் ஆகுது. ஷேக் ஆனாலும் ஸ்டாப் பண்ணிடுவான். பட் RPM ரொட்டேஷன் பெர் மினிட் அந்த ஸ்பீடில் அது ஷேட்டர் ஆகி அவனை ஐக்கு மேலே போய் கட் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல அந்த இது இருக்குது. இப்போ நான் சைட்டில் இருக்கேன், இந்த விஷயம் கேள்விப்பட்டேன். நாங்கள் உடனே இமீடியட் எமர்ஜென்சி வெஹிக்கில் நாங்கள் ஹாஸ்பிட்டல் கிளினிக் போயிட்டோம். உள்ளுக்குள்ளே கிளினிக் இருக்குது ஒர்க்கிங் ஜோனில். ஸோ இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் போட்டு அவனுக்கு பொறுமையை எடுத்து அவனை ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். கொஞ்சம் ஜஸ்ட்டு ஸ்மால் இறங்கியிருந்தால் அன்றைக்கி அவன் லெஃப்ட் ஐ இருந்திருக்காது. இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஹீ மேட் அ லைட். அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். பட் சம்டைம் ஹீ பிகம் அ லெத்தார்ஜி. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறது. ஸோ நாங்கள் கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் சேஃப்டி பர்சன். ஸோ ட்ரைனிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கட்டுமான இடம்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பொதுமக்களும் வருவாங்க பார்க்குறக்காக. இப்போ பொதுமக்களை வந்து எப்படி நீங்கள் பிரித்து வைப்பீங்க, என்னென்ன முறையான நடைமுறைகள் வந்து பயன்படுத்துவீங்க? கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவில் இப்போ இங்கே கூட பார்த்தீங்கன்னா, இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா இருக்குது. ஈவன் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் டு பி அசஸ் தட் ஏரியா. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, அவுட் சைட் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜஸ்லாம் கட்டுறாங்க.
ஸோ பிரிட்ஜஸ் கட்டுவாங்க as well as we have to move in that same road. இப்போ 2 ஆப்ஷன் தான் சொல்லலாம். ஒன்று, நமக்கு வேறு ரோடு இருந்தால் டைவர்ட் பண்ணி சேஃபாக அந்த ஒர்க்கை பார்க்கலாம். பட் இங்கே அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லாத நேரங்களில் தான் சேஃப்டியோட ப்ரோட்டோக்கால் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைனேஜஸ் போர்ட்ஸ், ஒரு அவேர்னஸ் போர்டு கண்டிப்பாக இருக்கும். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு ஒரு சேஃப்டி பர்சன் இருக்காங்கன்னா பிபிஸ் அண்ட் சைனேஜ் போர்டு இது 2 இருக்குன்னா அந்த இடத்துல சேஃப்டி பர்சன் இருக்காங்கன்னு அர்த்தம். இது 2 தான் மெயின் விஷயம். ஸோ இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவில் இப்போ பீப்புளும் பப்ளிக் யூஸ் பண்ணுறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆனால் பேரிகேஷன் பண்ணணும், ஹாட் பேரிகேஷன். அந்த பேரிகேஷன் வந்து ரிஃப்ளெக்டிங் ஸ்டிக்கரோட இருக்கணும். ஏன்னா நைட் டைம் ஆனாலும் வெஹிக்கிள் வரும்போது அது தெரியணும். ஸோ பேரிகேஷன் ப்ராப்பராக பண்ணியிருக்கணும். as well as சைனேஜ் போர்டு இருக்கணும். சப்போஸ் பீப்புள் அசஸ் பண்ணுற இடத்துல பக்கத்தில் எக்ஸ்கவேஷன் பேக் ஹோல் லோடர் வச்சு எக்ஸ்கவேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா பப்ளிக் வந்து அவங்க வெஹிக்கிளில் போகும்போது அந்த மண் சரிஞ்சுக்கிட்ட கீழே விழுவலாம். ஸோ அதுக்கு முன்னாடியே அவங்க ஷோரிங் பண்ணியிருக்கணும். ஃபுல்லாக அந்த இடத்த வந்து சப்போர்ட் கொடுத்து அது கையாத மாதிரி இருக்கணும். இந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ சீக்கிரம் முடியுதுங்கிறதையும் இது பண்ணியிருக்கணும். ஏன்னா இவங்க பாட்டு பண்ணிடுவோம், ரெய்னி சீசன் வரலாம். ரெய்னி சீசன் வந்து தண்ணி ஃபுல் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், we doesn't know பிகாஸ் த மட் லெவல் இருக்கும். ஸோ எவ்வளோ டெப்த் இருக்குன்னு கூட தெரியாது. யார் வேணாலும் உள்ளார போய் பிரச்சனை ஆகலாம். ஸோ அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் பார்க்கணும், சைனேஜ் போர்ட் மஸ்ட் இருக்கணும், பேரிகேஷன் இருக்கணும், அண்ட் கீப் ஆன் பீப்புளுக்கு அந்த அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இடத்துல ப்ராப்பராக இருக்கணும். ஈவன் சம் லாஸ்ட் இயர் பிஃபோர் ஆல்சோ சம் இன்சிடென்ட் ஹேப்பன். இது மாதிரி ரோட்டில் வந்து பேரிகேஷன் இல்லை. ஸோ டேரெக்டாக வெஹிக்கிள் வரும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் ராடு வந்து குத்தி அவர் ஃபேட்டல் ஆகிட்டாங்க, இறந்துட்டாங்க. இப்போ அந்த இடத்துல என்ன ரூட் காஸ்ன்னு கண்டுபிடிக்கும் போது தே டசன்ட் ஹேவ் அ சைனேஜ் அண்ட் பேரிகேஷன். அது இருந்திருந்தால் அன்றைக்கி அந்த உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கலாம். ஸோ அது இல்லாதனால வந்த பிரச்சனை தான். ஸோ அதே மாதிரி ஒரு ரோடு ஸ்டார்டிங்கில் அங்கே ஒரு பர்சன் வாக்கி டாக்கியோட இருக்கணும், ரோடு எண்டில் இன்னொரு வாக்கி டாக்கியோட ஒரு பர்சன் இருக்கும். கம்யூனிகேஷன் இருந்துகிட்டே இருக்கணும், பப்ளிக் அசஸ்க்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி. அதே மாதிரி சஸ்பெண்டட் லோடுன்னு சொல்லுவாங்க. சப்போஸ் பப்ளிக் நடக்கிற இடத்துல ஒரு டவர் கிரைன் இருக்கும். இப்போ இங்கே இருக்கிற மாதிரி டவர் கிரைன், அது வந்து லோடு உங்களை தூக்கி ரொட்டேட் பண்ணி கொண்டு போவாங்க. இப்போ ரொட்டேட் பண்ணி கொண்டு வரும்போது அடியில் பப்ளிக் இருக்கக்கூடாது, அந்த இடத்த பிளாக் பண்ணணும். ஏன்னா அதை வந்து நம்ம ப்ராப்பராக செக் பண்ணி கொண்டு வந்தாலும் இட்ஸ் அ 10 வெயிட்டேஜ் தூக்கிட்டு திரும்புகிறாங்க. ஸோ அந்த விஷயம் சேஃப்டின்னு பார்க்கும்போது கீழெல்லாம் பேரிகேட் பண்ணி எந்த பர்சன்ஸையும் அலோவ் பண்ணாமல் அதை ப்ராப்பராக பண்ணணும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம செக்ரேட் பண்ணால் தான் அந்த பேலன்ஸ் பண்ண முடியும். அதர்வைஸ் நீங்கள் கண்டிப்பாக லிஃப்ட் பண்ணி தான் ஆகணும்னா அங்கே ஒரு பர்சன் வந்து பிளாக் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸோ ஒரு 30 மினிட்ஸோ இந்த ஆக்டிவிட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பப்ளிக் அலோவ் பண்ணணும், திரும்பியும் பிளாக் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணால் நம்ம வந்து சேஃப்டியாக லெவல் இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ கட்டுமான பணிகள் நடக்குது, அந்த இடத்துல வந்து சில சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ்லாம் இருக்கும். பொதுமக்களாக நாங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய சிம்பிள்ஸ் அண்ட் சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ்னால் எதுன்னு சொல்லுவீங்க? எல்லாருக்கும் காமனாக சொல்லணும்னா ரோட் பிளாக், டேக் டைவர்ஷன், ஸ்பீட் லிமிட், இந்த மாதிரி விஷயங்கள் சைனேஜ் நம்ம எப்பொழுதுமே பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். ஸோ அது நான் மெயினாக அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒன்லி அத்தரைஸ் பர்சன் என்ட்ரின்னு ஒரு சைனேஜ் இருக்கும். இங்கே வந்து பர்சன்ஸ் ஆர் ஒர்க்கிங், ஸோ ஸ்லோ டவுன் யுவர் வெஹிக்கிள், இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் என்னன்னா ஜஸ்ட்டு வேர்டு மட்டும் கிடையாது. அங்கே வந்து ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, நீங்கள் ரேஷ் டிரைவிங் பண்ணிவிட்டு வராதிங்க. ஸ்பீட் லிமிட் பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் அங்கே போட்டிருப்பாங்க. ஏன்னா அங்கே வந்து பெரிய பெரிய வெஹிக்கிள்ஸ் வித் மெட்டீரியலோட என்ட்ரி ஆகும், அவுட் ஆகும். நீங்கள் வந்து வெஹிக்கிள் உள்ளார போகும்போது 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் மட்டும்தான் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அங்கே ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, சப்போஸ் கேபிள் ஒயர் கிராஸ் ஆகுது, எல்லாத்துக்கும் சைனேஜஸ் வச்சுருப்பாங்க. ஸோ மெயின் சைனேஜஸ் பார்த்தீங்கன்னா டூ நாட் என்டர், அத்தரைஸ் பர்சன் ஒன்லி என்ட்ரி, ரோட் பிளாக், டேக் டைவர்ஷன், இந்த மாதிரி சைனேஜஸ் எப்பொழுதுமே இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலக பணியிட பாதுகாப்பு நாள். இது பார்த்தீங்கன்னா சர்வதேச லெவலையும் பார்த்தீங்கன்னா தேசிய லெவலையும் பார்த்தீங்கன்னா பல விழாக்கள் வந்து கொண்டாடுறாங்க. இதோட தேவை என்ன, இந்த அமைப்புகள் என்னென்ன அமைப்புகள்லாம் வந்து இந்த விழாக்களை வந்து கொண்டாடுறாங்க? ஓகே, இன்டர்நேஷ்னல் சேஃப்டி டே இது வந்து பார்த்திங்கன்னா 2023 ஆரம்பிக்கப்பட்டது. இது யார் ஆரம்பிச்சிருக்காங்க? இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன். டேன்னு ஒன்று கொண்டாடுறோன்னா நமக்கு ஒரு சின்ன வயசில் இருக்கும்போது நமக்கு தெரிஞ்ச சில்ட்ரன்ஸ் டே அப்படின்னு சொல்லி ஒரு சில சர்டன் டேஸ் வந்து நம்ம தெரியும். பட் இந்த சேஃப்டி டேன்னு நம்ம கொண்டாடும் போது தான் மக்கள் மனதிலையும் அது பதியும். அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த டேவை எப்போ எடுத்துகிட்டு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்கன்னா ஒர்க்கிங் ஜோனில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட உயிரிழப்புகள் நடக்குது. இதை வந்து அவங்க கவனிக்கிறாங்க. இதை கவனிக்கும் போது இது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்போ பார்க்கும்போது பிபிஸ்ன்னு ஒன்று கொடுக்குறாங்க. பிபிஸ் மட்டும் கொடுத்துட்டா மட்டும் கண்ட்ரோல் ஆகுது. இது மக்கள் மத்தியிலும் அவேர்னஸ் கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ அந்த அவேர்னஸ் சேர்க்கணுன்னா அப்போ ஏதோ ஒரு பர்டிகுலர் டே, இந்த டே வச்சு எப்பொழுதுமே வேர்ல்டு ஃபுல்லாக இது ஒரு கண்ணோக்கத்தோடு இருக்கணும். இப்போ இன்றைக்கி நீங்களும் நானும் இதை பேசுகிறதுக்கு காரணம் எங்கேயோ ஒருத்தர் இதை ஆரம்பித்தனால தான். ஓகேங்களா? இன்றைக்கி அவங்க நினச்சிருக்க மாட்டாங்க this is a zone they have started from USA. ஓகேங்களா? ஸோ 2023 ஸ்டார்ட் பண்ணது, இன்றைக்கி April 28 எவ்ரி இயர் நம்ம வந்து இதை கடைப்பிடிக்கிறோம். இது வந்து இன்டர்நேஷ்னல் சேஃப்டி டே. பட் இந்தியாவில் நம்ம நேஷ்னல் சேஃப்டி டே கொண்டாடுறோம். இந்த இயர் 53rd நேஷ்னல் சேஃப்டி டே நம்ம கொண்டாடி இருக்கோம். இப்போ ஒரு 15-20 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுன்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி பிபிஸ்லாம் இருக்காது. ஒர்க்கர் அவங்க பாட்டு வருவாங்க, அவங்க பாட்டு ரேண்டமாக ஒர்க் பண்ணுவாங்க, இன்ஜுரி ஆகும், அது கிளைம் பண்ண முடியாது, நிறைய விஷயங்களில் வந்து ட்ராபேக்காக தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி உள்ள நிலைமை எப்படின்னா நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் எடுத்துருக்கணும்.
நீங்கள் ஒர்க்கரை உள்ளார வச்சுருக்கீங்கன்னா ஒர்க் பண்ண கூப்பிட்டு வரீங்கன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ், அப்போ 200 ஒர்க்கர்ஸ் கூப்பிட்டு வரேன், 200 ஒர்க்கர்ஸ்க்கான இன்சூரன்ஸ் நீங்கள் வச்சிருக்கணும். பர்டிகுலர் ஒருத்தர் மேலே இருக்காது, 200 ஒர்க்கர்ஸுக்கான இன்சூரன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் 200க்குள்ளே தான் அந்த ஒர்க்கரை வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அவங்க குடும்பத்துக்கான இதை வந்து வாங்கி கொடுக்க முடியும். இதெல்லாம் ஒரு ஓல்டு டைமில் இதெல்லாம் ஒரு ஃபாலோ பண்ணலை. பட் இது பாஸ்ட் 15 இயர்ஸாக இதெல்லாம் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனாக வந்துட்டுருக்கு. இதுக்கு காரணம் இந்த மாதிரி அவேர்னஸ் பண்ணுறனால தான். இப்போ நம்ம இந்தியன் நேஷனல் சேஃப்டி டே கொண்டாடுறதா இருக்கட்டும், April 20 இன்டர்நேஷனல் சேஃப்டி டே கொண்டாடுறதா இருக்கட்டும், மக்கள் மத்தியில் இது பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ ஓகே, இந்த மாதிரி ஒரு டே கொண்டாடுறாங்க, இது பண்ணுறனால என்ன அப்படின்னு ஒரு சில பேர் கொஸ்டின் வருது. ஸோ இந்த டே இருக்குது, இந்த டேயில் வந்து இந்த பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, ஒர்க்கருக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது, உங்களுக்கு பிபிஸ் கொடுக்கணும், நீங்கள் வேலைக்கு வரீங்கன்னா உங்கள் சம்பளத்தில் நாங்கள் கட் பண்ண மாட்டோம், கம்பெனி தான் உங்களுக்கு கொடுக்கணும். ஷூ, ஹெல்மெட், ஜாக்கெட்லாம் கொடுக்கணும், அதெல்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். தே வில் நாட் டிடெக்ட் ஃப்ரம் தேர் சேலரி. சேஃப்டி பில் கொடுக்கணும், உங்கள் உரிமையை நீங்கள் கேட்கணும். அது என்னென்ன உரிமை? குடிக்கிற தண்ணி அங்கே இருக்கணும், நீங்கள் தங்க போகிற ஒரு வீடு ரூம் வந்து ப்ராப்பராக இருக்கணும், அதுக்கு வென்டிலேஷன் இருக்கணும், குக்கிங் பிளேஸ் செப்பரேட்டாக இருக்கணும், உங்களுக்கு ஃபயர் எக்ஸ்டிங்ஷன் இருக்கணும், கரெக்டாக 8 hours to 10 hours தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். சில இடத்துல கூட்டிகிட்டு வந்துட்டு அப் டு 15-16 hours ஒர்க் பண்ணுவாங்க, உடம்பு கண்டிஷன் தாங்காது. பட் அவங்க என்ன பண்ணுவாங்க, கம்பெனி சொல்கிறாங்கன்னு சொல்லி வேலை பார்ப்பாங்க. ஆனால் விதின் 2-3 days கழிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களால ஹெல்த் கண்டிஷன் மோசமாயிடும். ஈவன் அந்த பர்சன் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களே வந்து அசார்டுக்கு போயிடுவாங்க. சப்போ ஒர்க்கிங் ஏரியாவில் மயக்கம் போட்டு விழுவாங்க. ஸோ இவ்வளோ விஷயத்தையும் ஒரு நாளில் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி அதை கண்டினியூஸாக பீப்புள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக கொண்டாடப்படுற டே தான் தீஸ் டேஸ். 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது மாதிரி அவேர்னஸ் வந்து அவ்வளோவா கிடையாது. ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் வந்து அதிகமாக இருக்குது. இதை வந்து உங்களோட பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? அது இப்போ நான் சொன்னது, ஸோ எஜுகேஷன் மூலியமாக தான் அதை ரீச் பண்ண முடியும். ஏன்னா எஜுகேஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ எந்த பர்சன்ட்டையும் போய் நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஸோ அந்த பர்சனுக்கு வந்து கம்யூனிகேஷனுக்கு இந்த எஜுகேஷன் மெத்தட் ஈவன் ஸ்கூலில் கூட இருக்குது. சேஃப்டியை பற்றி அவேர்னஸ்லாம் கொடுக்குறாங்க. ஈவன் இந்த ஃபயர் ட்ரில்லாம் ஸ்கூலில் கூட கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு தீபாவளி டைம் வரட்டும், ஸோ ஒரு கிராக்கர்ஸை பர்ஸ்ட் பண்ணுறதுக்கு எப்படி வந்து பர்ஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு கம்மி மத்த கொளுத்துனா கூட நீங்கள் தண்ணியில் போட்டு அணைச்சிடணும். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனால் அதை வந்து நம்ம பார்க்கும்போது இவங்க வராங்க, நம்ம செய்கிறாங்கன்னு தோணும். பட் நமக்கு அந்த மெச்சூரிட்டி வந்து புரியும் போது தான் தெரியும், ஓகே தே ஆர் டூயிங் எவ்ரிதிங். அந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம மைண்டில் வந்து புகுத்தப்படுது. ஸோ இப்போ அதை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம நிறையா பார்க்கலாம். ஸோ அப்படி வரும்போது நீங்கள் ஒர்க்கிங் ஜோன் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு ஒர்க்கர் அவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு சூப்பர்வைசரோ ஒரு இன்சார்ஜ் கண்ட்ரோலில் இருப்பான். அவங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக ஷார்ட்கட் மெத்தட்லாம் கையாளுவோம். சீக்கிரம் வேலையை முடிச்சா நம்ம நல்ல பேர் கிடைக்கும், போனஸ் கிடைக்கும் அதுன்னு. பட் எனிதிங் இஸ் வேஸ்ட். ஃபஸ்ட்டு உங்கள் லைஃப் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் சேலரி வாங்கி நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் உங்கள் ஃபேமிலி சந்தோஷமாக இருக்க முடியும். ஸோ குட் நேம் வாங்குறதோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, அங்கே ஒரு சேஃப்டி பர்சன் எப்பொழுதும் இருந்து மானிட்டர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறைக்கப்படுது. பட் நம்ம இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். முன்னாடி இருந்ததுக்கு இப்போ இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இன்னும் மோர் இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் நீடட். இது மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் கண்டக்ட் பண்ணுறீங்க. இதை வந்து பொதுமக்கள் வந்து எப்படி வந்து எடுத்துக்கிறாங்க? இதை குடும்பத்துலேயும் சரி, நண்பர்கள் வட்டத்துலேயும் சரி, இது எப்படி வந்து பார்க்குறாங்க? குடும்பத்துலாம் இப்போ அவங்களுக்கும் வந்து அந்த ப்ரையர் அவேர்னஸ் இருக்குது. இப்போ நான் ஒரு சேஃப்டி பர்சனாக இருக்கேன், ஆனால் நான் பைக்கில் வேகமாக போகிறதில்ல. பட் போனால் கூட ஒரு பர்சன் வந்து வேகமாக வராங்கன்னா கூட நம்ம பொறுமையாக போய்க்கலாம், அவங்க போயிட்டோம், அவசரம் வேண்டாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சர்ன் இருக்குது. பட் அவங்க கன்சர்ன் மேபி ஃபேமிலி கன்சர்னாக கூட இருக்கலாம். அட்லீஸ்ட் இந்த மாதிரியாவது வரட்டும் தான் சொல்கிறேன். ஃபேமிலி கன்சர்ன் மாதிரியாவது கொண்டு வரலாம். சில இடங்களில் என்ன ஆகும்னா, இப்போ நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சேஃப்டி வந்து இங்கே பார்த்துட்ருக்கேன். அதே வீட்டுக்கு போகும்போது ஹவுஸ் கீப்பிங் இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கும்னு நினைப்பேன். பட் அங்கே இருக்கும்போது சில நேரம் கிளாஷ் ஆகும். ஏன் வந்து ஒர்க்கையும் இதையும் வந்து மிங்கிள் பண்ணுறீங்க, அது இது கிடையாது. பட் இது எதனால நான் சொல்கிறேன்னா, இப்போ இந்த சேஃப்டியாக இருந்து இதை நான் பார்த்து இருந்து மற்றவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறனால அதுவே நான் கடைப்பிடிக்கிறேன் என் லைஃப் ஸ்டைலில். அதே மாதிரி என் கூட ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸும் அவங்களும் அதே போகும்போது அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக க்ளீனிங்காக வச்சுருக்கணும், ட்ரைனேஜ் வாட்டரை ப்ராப்பராக ஒன்றும், ரோடு கூடாது. அந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எஜுகேஷனும் அந்த ட்ரைனிங் மூலியமாக தான் நடக்குது. இது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. பட் இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரீசெண்டாகவே பார்த்தீங்கன்னா 4-5 வருஷமாகவே பார்த்தீங்கன்னா இந்த செய்தி வந்து நம்ம அடிக்கடி கேட்டுட்டு தான் இருக்கும் நியூஸில். அதாவது ஆழ்துளை கிணறு அப்படின்னு சொல்லிட்டு இது சரிவர மூடாதனால பார்த்தீங்கன்னா பல குழந்தைகள் வந்து விழுற அசம்பாவித சம்பவங்கள் நடக்குது. இந்த விஷயத்தில் வந்து பணியிட பாதுகாப்பு எப்படி செயல்படணும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலி இப்போ சேஃப்டி நான் சொன்னது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரிகாஷன் தான், பாதுகாப்பாக இருக்கிறது. கேட்ட விஷயம் வந்து ஏர்லி அது நடந்துட்டு தான் இருக்குது. நமக்கு தெரிஞ்சு நடக்குது, நம்ம தெரியாமல் எத்தனை இருக்குன்னு நமக்கு தெரியாது. இது வந்து இந்தியாவில் மட்டும் கிடையாது, இட்ஸ் வேர்ல்டு இஷ்யூஸ் தான். பட் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை தடுக்கிறதுக்கான வழியாக தான் நம்ம பார்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா போரிங்லாம் போடுறாங்க, போர் போட்டிருக்காங்க. அந்த போர் போட்டதுக்கப்புறம் ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணுறதில்ல. இப்போ அதை க்ளோஸ் பண்ணிட்டா சரியாயிடுமா அப்படிங்கிறது அடுத்த கொஸ்டின் வரும். பட்டு அந்த போர் வேணான்னு முடிவு பண்ணிட்டு அவங்க சாயில் போட்டு மூடிடலாம். ஆனால் இப்போ அடுத்து என்னென்னா, அந்த மேலே லிட் போடுறாங்கல்ல, அது கிரவுண்ட் லெவலில் தான் இருக்குது. மேபி அட்லீஸ்ட் 3 to 4 feet ஒரு போல் மாதிரி கொடுத்து அதுக்கு ஒரு காஷன் பெயிண்ட் அந்த மாதிரி அடித்தாங்கன்னா இட் வில் பி மோர் விசிபிள். ஒன். செகண்ட் திங், எங்கெங்கெல்லாம் போர் இருக்குன்னு கவர்மெண்ட்டுக்கே
கணக்கு கிடையாது. ஸோ ஆஃப்டர் அந்த குழந்தைங்க விழுந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அந்த இடத்துல ஒரு போர் இருக்குது, அந்த இடத்துல குழந்தை விழுந்துருச்சுன்னு. அதுக்கப்புறம் தான் எல்லாருமே வந்து கதறாங்க, ஐயோ இந்த மூடி இருக்கலாமே, இல்லை நம்மக்கிட்ட ப்ராப்பர் எக்யூப்மெண்ட் இல்லை குழந்தைய தூக்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை வந்து அடுத்தது தான் பேசுகிறோம். ஆனால் அது சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இனிஷியலாக சார்ட் அவுட் பண்ணுறதுக்கான முயற்சியை பார்க்குறதில்ல. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு போர் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் யார்கிட்ட அணுகுவீங்கன்னா போர் போடுற அந்த டீம் இருப்பாங்க, அந்த வெஹிக்கிள் வச்சுருப்பாங்க, அவங்கள்ட்ட தான் நீங்கள் போய் சேருவீங்க. அந்த பர்சன் கவர்மெண்ட்டை ஒரு பர்மிஷன் வாங்கலாம், இந்த மாதிரி இடத்துல நாங்கள் போர் போடுறோன்னு. பர்மிஷன் சொல்கிறத ஒரு ரெக்கார்ட் கொடுக்கலாம், இந்த இடத்துல போர் போட்டிருக்கோம். ஸோ ஒரு பர் மந்த்துக்கு எந்தெந்த இடத்துல போர் ஆக்டிவிட்டி நடந்திருக்குன்னு தெரியும். ஸோ கவர்மெண்ட்டே அந்த கணக்கு இருக்கும். ஸோ கவர்மெண்ட் தே கேன் மேக் அ இன்ஸ்பெக்ஷன் ஆக்டிவிட்டி ரேண்டம்லி. ஸோ இந்த போர்லாம் வந்து யூசேஜ் இருக்கா, யூசேஜ் இல்லாத போர் எத்தனை அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரேயராகவே க்ளோஸ் பண்ணலாம் பெர்மனெண்ட்டாக. அதர்வைஸ் தே ஹேவ் டு க்ளோஸ் இட் வித் லீட். இந்த மாதிரி பண்ணோன்னா இட் கேன் பி கண்ட்ரோல். ரொம்ப நன்றிங்க சார். ஸோ வந்து உங்கள் நேரத்தை ஒதுக்கினதுக்கும் நன்றி. பல இன்ஃபர்மேஷன் வந்து நாங்கள் தெரியாத நான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த உலக பணியிட பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியத்திற்கான உலக தினத்தில் வந்து விஐடி பண்பலையோடு வந்து இணைந்ததுக்கு மிக்க நன்றிங்க ஐயா. பணியிட பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியத்திற்கான உலக தினத்தில் இன்றைக்கி விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற திரு கார்த்திக் ராஜ்குமார் அவர்களுக்கு எங்கள் விஐடி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இது வல்லுநர் பார்வை. நான் உங்கள் ஆர்ஜே டேனியல். நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது பல்துறை பகிர்வுகள், வல்லுநர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுநர் பார்வை. நன்றி, வணக்கம்.